ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என் பொண்ணுடைய ரியாக்ஷனை பாருங்கள். இது வந்து 2வது பிரெட்டு சாப்பிட்றா. இது வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ஒரு பவுலில் வந்து 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் லெமன் அரைப்பழம் எடுத்திருக்கேன் நான். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அது கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மயோனைஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் பட்டரை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ரெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல மின்ட் சட்னி, அதை வந்து சேர்த்துட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு அதில் 4 பக்கமும் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரெட் ஆம்லேட் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணும்னா கெச்சப் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தடவிட்டு அது பக்கமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதுக்கு மேலே மின்ட்டு சட்னியும் வந்துட்டு போட்டுட்டு இதே மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து இந்த பிரெட் ஆம்லேட் வந்து பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள்.